டெட் 2 நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன். பட் சைக்காலஜி ஓரளவுக்கு படித்தது ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் நான் நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணலை. சயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னம்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே அதே மாதிரி தான். இங்கிலீஷ் சுத்தமாக எதுவுமே கிடையாது. அதனால் நல்ல ப்ரிப்ரேஷன் வேணும். பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா இதில் நம்ம வின் பண்ணியிருந்தோம். எனக்கு பாஸ் மார்க் வர்றது அளவுக்குலாம் இல்லை. அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம திருப்தியாக இருந்திருக்கோம். நம்ம படித்தது இல்லைனாலும் நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம படித்தோமே, ஓரளவுக்காவது படித்தோமே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோ. நான் வந்து இங்கிலீஷ் மேஜரு. சோசியல் வந்து ஈஸியாக தான் இருந்தது. கம்பேர்ட் டு சைக்காலஜி இங்கிலீஷை பொறுத்தளவு இது ஈஸி தான் சோசியல். ஆனால் சைக்காலஜி ரொம்பவும் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷும் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த பிளண்ட் வேர்ட்ஸ், அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த கிராமரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ், போயட்ரி இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா டெப்த்தாக படிச்சிருந்தா மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தமிழ் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போ தமிழ், சோசியல் ஈஸியாக இருந்துச்சு. இதில் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறது அந்த சைக்காலஜியும் இங்கிலீஷும் தான். ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இவ்வளோ தான். அதனால் கொஞ்சம் ஆவரேஜ், ஓவராலாக பார்த்தோம்னா ஆவரேஜ். இது ரெண்டு தான் எங்களுக்கு வந்து நிர்ணயிக்கக்கூடியது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அடிக்கிறது, கொஸ்டின் அடிக்கிறது. சைக்காலஜியும் இங்கிலீஷ் தான் வந்து இன்னும் டெப்த்தாக படிச்சிருந்தா வந்துடலாம். ஏன்னா எப்பயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரல. இது வந்து இந்த காம்படிஷன், அதாவது குரூப் 1 குரூப் 2 லெவலில் கேட்டிருக்காங்க இங்கிலீஷை பொறுத்தளவு. இந்த மாதிரி நாங்கள் எப்பயும் எதிர்பார்க்கல. அதுதான் அதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அவுட் ஆஃப் போர்ஷனை விட தமிழ் ஈஸியாக இருந்துச்சு, மேக்ஸும் ஈஸியாக இருந்துச்சு, சயின்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் பாஸ் ஆகிடலாம். அவ்வளோவா கஷ்டமாலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பாஸ் ஆகிடலாம் எல்லாரும். நீங்கள் என்ன மேஜரில் இருக்கீங்க? நான் மேக்ஸு சயின்ஸு. எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மேக்ஸு சயின்ஸு கொஞ்சம் கஷ்டம்தான். சைக்காலஜி ஒரு பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. தமிழ் மேக்ஸு ஓகேவாக இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு போடுற மாதிரி. சைக்காலஜி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி நான் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் தெரிஞ்சதை போடுற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி, தகுதி தேர்வுன்றதுனால பாஸ் ஆகிற மாதிரி 80, 90 எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.